மோகினி உபாசனை கொடுமை. இதிலே ஆத்மாக்களை வச்சுருக்கேன், ஆத்மாக்களையும் அடைச்சி வச்சுருக்கேன். இது மெயினாக எதுக்கு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி வசியத்துக்கு, இல்லை உண்மையாக காதலிக்கிறவங்க, ஒருத்தர் நல்லா பழகிருப்பாங்க, திடீர்னு காசு பணம் நீ ஸ்டேட்டஸ் பார்க்குறதுனால வீட்டில் அப்பா அம்மா வேணாம்னு சொல்லியிருப்பாங்க, இல்லை ஜாதி மத பிரச்சனைனால வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த ஆத்மாக்களை வாங்கி நீங்கள் உபாசனை பண்ணுறதுனால உங்களுடைய காதலியோ இந்த உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் உங்களை திருப்பி உங்கள்கிட்ட பேசி உங்களோட பழக்கத்தை ஏற்படுத்தி மறுபடியும் உங்களோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு உணர்வுகளை அவங்களுக்கு தூண்டி அவங்களோட சிந்தையை மாற்றி உங்கள்கிட்ட சேர்த்து வச்சிடும். அந்த மாதிரி இதுவும் ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு தான். இதையும் வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். இதனால் யாருக்கு எந்த உடல்நிலை பாதிப்பு அப்படிங்கிறது வராது, வீட்லேயும் சரி யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது. இதுவும் ஒரு தெய்வம் மாதிரி தான். வாழும்போது எப்படி வேணாலும் வாழ்ந்துருக்கலாம், இறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்லது செய்கிறதுனால அவங்களுடைய ஆத்மாக்களுக்கு ஒரு புண்ணியம், சீக்கிரமாக அவங்களுக்கு மோட்சத்துக்கும் போவாங்க. உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி வச்சுட்டு அவங்க மோட்சத்துக்கு போவாங்க. இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்லது பண்ணிட்டோமே அப்படின்னு கூட அவங்களுக்கு ஒரு மன திருப்தியாக இருக்கும். இந்த வழிபாடு பண்ணுறதுனால எத்தனை வருஷம் நாள்பட்ட எத்தனை ஆண்டுகளுக்கு பிரிஞ்சிருந்தாலும் சரி, இல்லை கோர்ட்டு கேஸ் போய் பிரிஞ்சிருந்தாலும் சரி, இந்த மாதிரி எவ்வளோ பெரிய சண்டை பிரிஞ்சிருந்தாலும் இந்த ஆத்மாக்களை வச்சு நீங்கள் உபாசனை பண்ணுறதுனால இந்த ஆத்மாக்கள் நீங்கள் மந்திரம் சொல்லி நீங்கள் உருவேற்றி நீங்கள் காதலிக்கிறவங்கள பெண்ணையோ ஆணையோ நினச்சி மந்திரம் சொல்லும் போது இந்த ஆத்மாக்கள் அவங்க உடம்புல போய் இறங்கி உங்களை பற்றிய ஞாபகங்களை அவங்களுக்கு கொடுத்து உங்களை நோக்கி வர வச்சு உங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சிடும்.